கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த உலக வரலாற்றிலே மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள் எல்லாம் தோன்றின. ஆனால் எந்த ஒரு அரசும் ஆட்சியும் நிலைத்து நிற்கவில்லை. இன்றளவும் கூட மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக வரலாற்றிலே கருதப்படுவது கிறிஸ்துவுக்கு முன்பாகவே அசிரியர்கள். இந்த அசிரியர்கள் தான் முதலாக போரிலே வல்லவர்களாக இருந்து பிற நாடுகளை கைப்பற்றி அங்கிருந்த பொருட்களை எல்லாம் கொள்ளையடித்து கொண்டு அந்த இடத்தை தங்களோடு சேர்த்து அவர்கள் ஆட்சி புரிந்தார்கள். அவர்களை சுரண்டி வாழ்ந்தார்கள். அதற்கு அடுத்த நிலையிலே சுமேரியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் படை வில் வித்தை அல்ல, மாறாக நாகரிக அடிப்படையிலே எல்லா மக்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய, அவைகளுக்கெல்லாம் தலைமை ஏற்கக்கூடிய நிலையிலே நாகரீகம் என்பதை வரலாற்று பூர்வமாக அறிவித்தவர்கள். ஏறக்குறைய ஹரப்பா, முகஞ்சதாரோ இது போன்ற நாகரீக மேலாண்மை அவர்களிடம் இருந்ததை பார்க்கின்றோம். அதுவும் மறைந்துவிட்டது. ஆண்டவர் இயேசு வாழ்ந்த காலத்திலே அவருக்கு முன்பாக கிரேக்கர்கள் இருந்தார்கள். அந்த கிரேக்கர்கள் இந்த உலகம் முழுவதும் தங்களுடைய ஆட்சியை கொண்டிருந்தார்கள். மகா அலெக்சாண்டர் உலகத்தையெல்லாம் தன்னுடைய காலடியிலே கொண்டு வந்து போட்டு ஆள வேண்டும் என்று மிகுந்த பேராசை பெற்றவனாக எல்லா இடங்களிலும் அவன் வெற்றி பெற்றவனாக வந்தான். இந்தியாவில் மட்டும் தோல்வி அடைந்து மீண்டுமாக திரும்பி போய்விட்டான். அது மட்டுமல்ல, கிரேக்கர்கள் நாகரிகம் என்பதையும் தாண்டி அறிவிலே வல்லவர்களாக, ஞானத்திலே சிறந்தவர்களாக இருந்தார்கள். சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளேட்டோ இது போன்ற தத்துவ ஞானிகளிலெல்லாம் தோன்றி இந்த உளவியல், அறிவியல் என்பதையெல்லாம் கண்டுபிடித்தார்கள். எனவே இந்த உலகத்தையே அவர்கள் வளைத்து கொண்டார்கள். இன்றைக்கும் கிரேக்க கலாச்சாரம் என்பதை நம்முடைய அன்றாட மொழிகளிலே நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக மருந்துகளிலே பார்த்தோம் என்று சொன்னால், இந்த மருந்து பல நிலைகளிலே இந்த கிரேக்க வார்த்தைகளை கொண்டதாகத்தான் இருக்கும். டேப்லெட்ஸ், மெடிசன், லிக்விட்ஸ் இது எல்லாமே இந்த கிரேக்க மூல அடிப்படையிலே தான் இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக வந்தவர்கள் தான் ரோமையர்கள். ரோமை பேரரசு என்பது மிகப்பெரிய ஒரு பேரரசு, அனைத்து உலகத்தையும் கட்டி போட்ட ஒரு அரசு. இதற்கு இடையிலே எகிப்தியர்கள் வந்தார்கள். எகிப்தியர்கள் இந்த உலகத்தை கடை எல்லை வரைக்கும், அதாவது எந்த இடமும் இந்த எகிப்தினுடைய தாக்கம் இல்லாமல் இருக்கக்கூடாது என்று நினைத்து பழம்பெரும் ஒரு நாகரிகமாகவும் ஆட்சியாகவும் அமைப்பு முறையாகவும் வைத்திருந்தார்கள். இறுதியாக ரோமையர்கள் வந்தார்கள். ரோமையர்கள் இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு வலிமை வாய்ந்த ஆட்சியாக இருந்தது. இந்த சீசர் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய ரோமன் காலண்டர் இதையெல்லாம் கண்டுபிடித்து நமக்கு கொடுத்தவர். மற்றும் நாம் எழுதுகின்ற எழுத்து ரோமன் லெட்டர்ஸ் என்பதையெல்லாம் நமக்கு கொடுத்தவர்கள். மேலுமாக கால சூழ்நிலைகளை எல்லாம் வகுத்து அதை பிரித்து நமக்கு கொடுத்தவர்கள் இந்த ரோமையர்கள். அது மட்டுமல்ல, லத்தீன் என்பதுதான் ஒரு காலத்திலே மிகப்பெரிய ஒரு ஆட்சி மொழியாக, அறிவார்ந்த மக்கள் பயன்படுத்திய ஒரு மொழியாக இருந்தது. இன்றைக்கும் சட்டங்களிலே, இந்த சட்டத்துறையிலே லத்தீன் என்பது அடிப்படையாக அமைகிறது. காரணம், சட்டம் என்பதை கண்டுபிடித்ததே முதலாக ரோமையர்கள் தான். இப்படி பல அரசு அமைப்புகள், சாம்ராஜ்யங்கள், மிகப்பெரிய ஒரு வல்லரசுகள் எல்லாம் இருந்தது. ஆனால் அவையெல்லாம் எங்கே போய்விட்டது? நம்முடைய நாட்டிலே எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், இஸ்லாமியர்கள் வந்தார்கள். எங்கே போனார்கள்? இவர்கள் இன்று இல்லை என்ற நிலைக்கு ஆளாயிற்று. அதே போன்று ஆங்கிலேயர்கள் வந்தார்கள், அவர்களும் இல்லை. இப்படியாக எந்த ஒரு அரசும் நிலையாக நிற்காத வகையிலே ஒரே ஒரு ஆட்சி மட்டும் தொடர்ந்து வருகிறது. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு 2024 என்று நாம் சொல்கிறோம். அது இயேசுவின் ஆட்சி, இறையாட்சி. இந்த இறையாட்சியினுடைய தலைவராக, இயேசுவின் ஆட்சியின் மக்களின் தலைவராக இயேசுவே ஏற்படுத்தியவர் தான் பேதுரு. இந்த பேதுரு தான் முதல் பாப்பரசர்.
இந்த பாப்பரசருடைய படங்கள் எல்லாம் அழகாக வரைந்து, அன்புக்குரியவர்களே, ரோமையிலே கட்டடக்கலைக்கு ரோமையர்களை போன்று வேறு யாரும் இல்லை. இட்டாலியன் ஆர்கிடெக்சர் இஸ் த பெஸ்ட் அண்ட் அன்சர்பாசிங் ஒன் என்று பல பேர் இதை சொல்லியிருக்கின்றார்கள். அவர்களை விட நல்ல ஒரு சித்திரம் வரைகின்றவர்களும் கட்டிடக் கலைஞர்களும் இதுவரைக்கும் தோன்றியதே இல்லை என்றே கூட சொல்கின்றார்கள். அப்படி இந்த அனைத்து பாப்பரசர்களுடைய படங்களை மிக தத்துவரூபமாக பார்க்கின்ற ஒரு காட்சியாக வரைந்து சென்ட் பவுலோ ஃபோரி த மூரா என்று சொல்லக்கூடிய சுவற்றுக்கு வெளியே, நகரத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய பவுல் பேதுரு இந்த பேராலயத்திலே அதை வரைந்து வைத்திருக்கின்றார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய பாப்பரசர் வரைக்கும் அந்த படம் அங்கே வரைந்திருக்கும். அவ்வளவு பெரிய ஒரு இடம் அது. அன்புக்குரியவர்களே, இந்த ஆட்சி மட்டும் இன்றைக்கும் தளராமல் நடைபோடுகிறது என்று சொன்னால் அது இறை ஆட்சி. இந்த இறை ஆட்சியினுடைய பிரதிநிதியாக ஆண்டவர் இயேசுவை ஏற்படுத்தியது யார் என்று சொன்னால் பேதுரு. இன்றைக்கும் நீங்கள் வத்திக்கான் பேராலயத்திற்கு சென்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், உள்ளே நுழைந்ததும் பீடத்திற்கு முன்பாக நின்று வலப்பக்கமாக பார்த்தீர்கள் என்று சொன்னால், கருப்பு நிற பளிங்கு கல்லிலே, மார்பிள், அதிலே பேதுருவினுடைய அருமையான உருவம் செதுக்கப்பட்டிருக்கும். அது அந்த காலத்திலே மிக்கலாஞ்சலோ அவருடைய காலத்திலேயே செதுக்கப்பட்ட ஒரு சிலை அது. அன்புக்குரியவர்களே, அந்த ஆலயத்திற்கு உள்ளாக இருக்கக்கூடிய எல்லா சிற்பங்களும் மைக்கலாஞ்சலோ அவர் தீட்டிய, அவர் செதுக்கிய சிலைகளும் சிற்பங்களுமாகத்தான் அங்கே இருக்கும். அந்த பேதுருவினுடைய அந்த பளிங்கு சுரூபம் என்பது அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. வருகின்றோர் போகின்றோர் எல்லோரும் அந்த பளிங்கு கருப்பு நிற அந்த சுரூபத்தை தொட்டு அவர்கள் முத்தி செய்வார்கள், வணங்குவார்கள். இப்படி முத்தி செய்து வணங்கி வணங்கி அந்த கால் அப்படியே குழியாக போயிருக்கும். எத்தனை 1000 ஆண்டுகளாக அதை அவர்கள் செய்திருப்பார்கள் என்று நினைத்து பார்க்கின்ற பொழுது மலைப்பாக இருக்கிறது. எப்படி அந்த பளிங்குக்கள், அந்த கருப்பு நிற கல் அப்படியே இருக்கிறதோ, அதே போன்று பேதுருவினுடைய தலைமை பீடம் அப்படியே இருக்கிறது. காரணம், ஆண்டவர் இயேசு அதிலே மிகுந்த ஒரு விருப்பம் கொண்டவராக தானே அந்த தலைமை பீடத்தை ஏற்படுத்தினார். உன் பெயர் பாறை, உன்மேல் இந்த திருச்சபையை நான் கட்டுவேன் என்று சொன்னார். இன்றைக்கு நீங்கள் வத்திக்கான் பேராலயத்திற்கு சென்று பார்த்தோம் என்று சொன்னால், மைய பீடத்திற்கு ஏறி நின்று கீழே பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கே பேதுருவினுடைய கல்லறை இருக்கும். பேதுருவினுடைய கல்லறையை அது கட்டும் பொழுதுதான் கண்டுபிடித்தார்களே ஒழிய அதற்கு முன் கண்டுபிடிக்கவில்லை. எனவே அந்த பேதுருவினுடைய கல்லறையின் மேல்தான் அந்த ஆலயமானது இயல்பாக கட்டப்பட்டு இருக்கிறது. எனவே தான் அன்புக்குரியவர்களே, உன் பெயர் பாறை, அங்கே பாறை தான் இருக்கும். அந்த பாறை, அந்த கல்லறையின் மேல், அந்த பேதுருவின் மேல் திருச்சபையின் அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த வத்திக்கான் பேராலயம் கட்டப்பட்டு இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைகள் எவ்வளவு பொருத்தமாக இன்றளவுக்கும் அது நிறைவேறுகிறது என்பதை பார்க்கின்ற பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. உன் பெயர் பாறை, உன்மேல் திருச்சபையை நான் கட்டுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சிறப்பு வாய்ந்தவர்கள். கத்தோலிக்கம் என்று சொல்வது என்ன, எதற்கு என்று சொன்னால், எல்லோரையும் இணைத்து ஒரே தலைமையின் கீழ் வைப்பதுதான் கத்தோலிக்கர்கள், கேத்தலிக் என்று பொருளாகும். யார் யாரெல்லாம் பாப்பரசருடைய தலைமை ஏற்பை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் கத்தோலிக்கர்கள். யார் யாரெல்லாம் பாப்பரசருடைய தலைமைத்துவத்தை ஏற்கவில்லையோ அவர்களெல்லாம் கிறிஸ்தவர்கள். ஆனால் அவர்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல முடியாது. எனவே யார் ஒருவர் பாப்பரசருடைய தலைமை அந்த நிலையை ஏற்றுக்கொள்கிறார்களோ, கீழ்ப்படுகின்றார்களோ, அந்த திருத்தந்தைக்கு அவர்கள் எப்பொழுதும் நன்றி உள்ள நம்பிக்கையாளர்களாக இருக்கின்றார்களோ, அவர்கள் எல்லாம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த கத்தோலிக்க திருச்சபை என்பது இயேசு அவர் தொடங்கி இன்றளவும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல், எந்த ஒரு கலக்கமும் இல்லாமல் பயணித்து கொண்டிருக்கிறது என்பதே மிகப்பெரிய ஒரு அதிசயம். இந்த திருச்சபைக்கு வராத துன்பமா, இடரா? இந்த திருச்சபைக்கு நேராத எதிர்ப்பா, கலகமா, குழப்பமா? இன்றளவும் இப்பொழுதும் கூட எத்தனை இடங்களிலே எவ்வளவு கலகங்கள்! ஏன் நம்முடைய இந்திய திருநாட்டிலே, ஒருவேளை இந்த தமிழகத்தில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால்
வடநாடுகளிலே எவ்வளவு சித்திரவாதைகள்! அன்றாடம் நம்முடைய அருட்சகோதரிகள் நடத்தக்கூடிய பள்ளிகளிலே, நம்முடைய அருட்சகோதரர்கள் நடத்தக்கூடிய பள்ளிகளிலே காட்டுமிராண்டித்தனமாக விலங்குத்தன்மையோடு வெறி கொண்டு தாக்குகின்ற மிருகங்களை எல்லாம் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். எந்த மிருகம் வந்தாலும் எத்தனையோ மிருகங்களை இந்த கிறிஸ்துவர்கள் பார்த்து விட்டார்கள். சீறி பாய்கின்ற சிங்கங்கள், பாய்ந்து வருகின்ற புலிகளை எல்லாம் சந்தித்து ஆண்டவருக்கு சாட்சியாக மரித்தவர்கள் இந்த கிறிஸ்துவர்கள். அந்த வழியிலே இந்த கர்ச்சிக்கின்ற வெட்டு சிங்கங்களுக்கெல்லாம் நாங்கள் பயந்தவர்கள் அல்ல என்று எத்தனை பேர் உயிர் துறக்கின்றார்கள், வீர மரணம் அடைகிறார்கள். இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த ஆட்சி இறையாட்சி, இந்த ஆட்சி நல்ல ஆட்சி, இயேசுவின் ஆட்சி. எந்த ஆட்சி இதற்கு எதிர்ப்பாக வந்தாலும் அது உடையும், அது வீழும். ஆனால் இயேசு வெற்றி கொள்வார், இயேசுவின் ஆட்சி நிலை பெறும் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த திருப்பீட முதன்மை விழா என்பது நமக்கு எடுத்து சொல்கிறது. எனவே இந்த நாளிலே பாப்பரசரிடம் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை நாம் புதுப்பித்து கொள்ள வேண்டும். பாப்பரசருக்காக நாம் ஜெபிக்கின்ற நல்ல பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இயேசுவின் பிரதிநிதியாக அவர் இருக்கின்றார் என்பதை நாம் நம்பி ஏற்று வாழ இறையருள வேண்டுவோம். ஆமென்.